Hi, hello to everyone. Tamil Software Technologies. Some Revit different type of videos நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. Some interior எப்படி கிரியேட் பண்றது, exterior எப்படி பண்றது, ஒரு elevation எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு different type of videos பார்த்துருக்கோம். Plus MEP நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. MEPல பார்த்தீங்க அப்படின்னா டக்ட், பிளம்பிங் ஒர்க்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. சேம் டுடே வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி, ரிவிட் MEP இருந்தாலும் சரி ஓகேவா. நம்ம டெம்ப்ளேட் எதாவது சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு உள்ள வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேவா. சேம் நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பில்டிங் ரெசிடென்சியல் பில்டிங் மட்டும் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. சேம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா. சேம் டுடே வீடியோஸில் ரிவிட்ல எப்படி டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் எப்பயும் போல ரிவிட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா. ரிவிட் ஓப்பன் பண்ணு சேம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில சிஸ்டமில் இங்கேயே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும் ஓகேவா. சேம் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் நியூ அது மட்டும் தான் இருக்குது. ப்ராஜெக்ட் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓப்பன் அண்ட் நியூன்னு இருக்குது ஓகேவா. சேம் சில சிஸ்டமில் ஓகேவா, அதாவது இப்போ ஆல்ரெடி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆயிரும் ஓகே. சில சிஸ்டம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சில டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா autodesk வெப்சைட்டில் போயிட்டு அதோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. autodesk வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டெம்ப்ளேட் செக் பண்ணி பார்த்தீங்க, கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம ரிவிட்டுக்கு எது தேவையோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லை அப்படின்னா வெப்சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரி இப்போ என்ன பண்ணுறேன் நான், இல்லை எங்கேயும் டெம்ப்ளேட் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா. சேம் இந்த நியூ நான் கொடுத்துட்றேன். சேம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இங்கே விசிபிள் ஆகும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் ப்ரௌஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் நான், சேம் ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் நான் வச்சிருக்கேன் ஓகேவா. சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட்ஸ் ஓகேவா. டிஃபால்ட்டாக ரிவிட் ஆர்கிடெக்சர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவனே கொடுக்குற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இது. சேம் இதில் நம்ம என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிவிட் ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா MEP இல்லை ரிவிட் ஆர்கிடெக்சர் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்னு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம் ஓகேவா. சேம் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அது வெர்ஷன் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2018 இதேமாரி 20 வச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா. பட் நம்ம ஒர்க் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்னே ஒன்று தான் ஓகே. சேம் இப்போ நான் டிஃபால்ட்டாக கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறேன் அப்படின்னா சேம் கமர்ஷியல் ஓகேவா. இது ஒரு டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் விசிபிள் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஓகேவா. சேம் டிஃபால்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஓகேவா. சேம் இப்போ டிஃபால்ட் நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா சேம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு ஓப்பன் கொடுத்துட்டேன் ஓகேவா. சேம் இதே நான் MEP யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. MEP யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா MEPலே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் தனியாக, எலக்ட்ரிக்கல் தனியாக, பிளம்பிங் தனியாக, 3 தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா ஓகேவா. எலக்ட்ரிக்கல் தனியாக, மெக்கானிக்கல் தனியாக, பிளம்பிங் தனியாக. இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரே பில்டிங்கில் 3 ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள், அப்போ வந்து இந்த சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன். சரி இந்த டெம்ப்ளேட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு MEP 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு ஓகே. இது சர்ச்சல் அனலைசிஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா. சர்ச்சல் வந்து பீம் காலம் அனலைசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரெசிடென்சியல் பில்டிங் ஓகேவா. சேம் இதுமாரி ரெசிடென்சியல் டிஃபால்ட் இது ரெண்டில் இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்னு கொடுத்து நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டிஃபால்ட்டுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டு அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ஸ் அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. சேம் இது நீங்கள் MEPன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் தேவையான எலிவேஷன்ஸ் 3D வியூஸ், அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் தேவையான 3D வியூஸ் ஓகேவா. அதுக்கு உண்டான லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்க டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி வருது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் பார்த்தீங்க அப்படின்னாலே சேம் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ளோர் பிளான்ஸ், சீலிங் பிளான்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸ் கிரியேட் ஆயிடுது ஓகேவா. இது நான் MEP யூஸ் பண்ணுறேன் ஓகே. MEP யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், சிஸ்டம் டிஃபால்ட்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் என்ன பண்ணுறேன் நான் எகைன் நியூ கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். அதில் என்ன டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ சிஸ்டம் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் MEP யூஸ் பண்ணுறதுனால ஓகேவா. இல்லை நான் இதில் ரிவிட் ஆர்கிடெக்சர்லேயே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லை சர்ச்சல் ரிலேட்டடாக பண்ண போகிறேன் அப்படின்னா சர்ச்சல் ரிலேட்டட் ஓகேவா. இதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பான். இதே மெக்கானிக் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், மெக்கானிக் மட்டும் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் எனக்கு எல்லாமே வேணுங்கிறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் சேம் சிஸ்டம் டிஃபால்ட்டை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஜஸ்ட் எகைன் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும் ஓகேவா. அதான் சொன்னால மெக்கானிக்கல் தனியாக, எலக்ட்ரிக்கல் தனியாக, பிளம்பிங் தனியாக
அது எல்லாமே தனித்தனியாகவும் கொடுத்துருப்பாங்க, ஒரே இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இருக்குங்களா, இப்போ என்ன வந்திருக்கு, ப்ராஜெக்ட் ப்ரௌசர் முன்ன எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சேம் எலக்ட்ரிக்கல் லைட்டிங் என்ன ஒர்க்கு, ஓகே பவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், ஓகேவா, மெக்கானிக்கல் தனியாக கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கீழே வந்தீங்க அப்படின்னா பிளம்பிங் இருக்குங்களா. சேம் நீங்க MEP யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டுங்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் நான் ஒர்க் பண்றேன், அது மட்டும் எனக்கு போதுமானது, இப்போ பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நீங்க வேணும் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா தனித்தனியா டூல்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மெக்கானிக்கல் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இந்த இது மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா, சேம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தோம். இப்போ Revit MEP ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வியூன்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு விசிபிலிட்டி அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் இதெல்லாம் MEP வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஓகேவா, எகைன் ஒரு டைம் ரிமெம்பர் பண்றதுக்காக இந்த வீடியோ. விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டிக்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, அண்ட் அகைன் இங்க பாத்தீங்கன்னா டிக் இல்லாம இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இல்ல மெக்கானிக்கல் ரிலேட்டடா பிளம்பிங் ரிலேட்டடா இருந்துச்சு, டிக் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே டிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க டிரா பண்றப்ப உங்களுக்கு வியூ வந்து கரெக்டா வரும். இல்லைன்னா வந்து டிரா ஆகும், பட் எங்க வியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, சேம் Revit ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிஃபால்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, டிஃபால்ட் இல்ல ரெசிடென்சியல் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். MEP யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டிஃபால்ட், இல்ல நான் மெக்கானிக்கல் மட்டும் நான் தனியாக யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான இதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிஃபால்ட் ரெசிடென்சியல், ஓகேவா, இல்ல சச்சரல் வந்துச்சுன்னா சச்சரல் டிஃபால்ட். ஓகேங்களா, சர்ச் அனலைசன் இங்க இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரி மெக்கானிக்கல் மட்டும் இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குண்டான டூல்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதுதான் டிஃபரன்ஸ், வேற பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம எடுக்கிற டெம்ப்ளேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் சூஸ் பண்றப்ப எல்லாமே வந்துருச்சு, உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் பிளம்பிங் வந்துருச்சு, பட் எலக்ட்ரிக்கல் வரல. ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக்கல் தனியாக ஒரு டூல்ஸ் கொடுத்தோம், அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க autodesk வெப்சைட்ல ஓகேவா கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலிஸ் இல்லை அப்படின்னாலும் ஓகே, ஃபேமிலிஸ்னா ஆல்ரெடி சொல்லி பாத்தீங்களா, காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு நம்ம டட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இல்ல Revit ஆர்கிடெக்சருக்கு உண்டான காம்போனன்ட் சேர்ஸ் பெட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டா அவன் கொடுத்துருப்பான். இப்போ விண்டோ நான் பிக் பண்றேன் அப்படின்னா இந்த விண்டோக்கு உண்டான டூல்ஸ் மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பான். ஓகேவா, அது MEP அதான் உங்களுக்கு கரெக்டா வராது. ஓகேவா, MEPக்கு விண்டோன்னு நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு விண்டோ வந்து அவனே கொடுத்துருப்பான். ஓகேவா, நான் வந்து ஃபேமிலிஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே, அது நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சேம் இங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சேம் இங்க ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபேமிலிஸ் வேணாலும் சரி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும் சரி autodesk வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா கெட் இன்டு பீஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஓகே வெப்சைட்ஸ் இருக்கு, அதில் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் டுடே வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் நம்ம எந்த இதுக்கு எது டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.